என்ன பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்ல. எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டீங்களா? அடி ப்ராஜெக்ட் இருக்கலாம். முடிச்சிட்டேன். ஏதோ அந்த சார் சொன்ன மாதிரி முடிச்சு வச்சிருக்கேன். என்னடி ரொம்ப ஜாலியா டீ போல ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிங்க. இன்னும் ஒண்ணு கூட படவே இல்லை. டீ ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பஸ் வந்து வாங்க நம்ம போலாம். காலேஜ் போய் அங்க என்ன சொல்ல போறாங்க? ஏ கமிங் சார். Yes, come in, girls. All girls, you completed project. Yes sir, also finished. Yes sir, starting stage. Finished sir project. எப்படி ஜாலியா டீ போட போறோம். எல்லாரும் சேர்ந்து வெளியே போலாமாடி நம்மலாம் சேர்ந்து. Thank you girls. You go to home. நேரம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஆமா நீ சின்ன குளமா இருக்கு. ரெண்டு மரம் செடி எல்லாத்தையும் பார்க்க நல்லா இருக்கு. கண்ணு குளிர்ச்சியா சூப்பரா இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம்லாம். நல்லா இருக்கு பார்க்கலாம். ரிலாக்ஸா இருக்கு. மைண்ட் ஃப்ரீயா இருக்குடி. கொஞ்ச நேரம் இந்த ஆத்துல நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். சரிங்களா? நம்ம போகலாமா? ஆத்துல தானே இப்போ பாரு ஐயாவோட திறமையா. நானும் போய்க்க மாட்டேன். ரெஸ்டாரண்ட் நினைச்சு நம்ம கிட்ட வாங்க வீட்டுக்கு போகலாம். அம்மா வாடி போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஏன்டி இப்படி இருக்க நீங்களாம்? மாப்பிள்ள அங்கே பத்தியா 2-3 ஃபிகர்களா இருக்கு. கலர்காராகும். ஆமாண்டா 3 பொம்பளை பிள்ளைங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்காம போல நினைக்கிறேன். அங்க பாருங்கடி 2 பேர் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு. பயமா இருக்குடி. நீ சொன்ன பிடிக்கலாம் அந்த டீ பெண்ணாடி பயப்படல. அங்க நிக்கிறா. மறுபடியும் 2 பேர் நிக்கிறாங்க. பசங்க எனக்கு பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலாம்டி. டேய் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? ஐயோ வாடா மச்சான் நம்ம ஓடிடலாம். அந்த அக்கா வந்துட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க பீச்சுக்கு. நம்ம ஓடிடுவோம். வாடா ஓடிடலாம். என்னம்மா அப்படி தனியா வந்துட்டு இருக்கீங்க பீச்சுக்கு? யாருமே இல்லாத இடத்துல. அவங்க 2 பேர் நீங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்களா? இல்ல கஷ்டமா ஜாலியா என்ஜாய் பண்ண வந்தோம். அப்படி ஆயிப்போச்சுக்கா. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணே தெரியல. நீங்க வந்து தெய்வம் மாதிரி காப்பாத்திட்டீங்க. நன்றிக்கா ரொம்ப. சரிக்கா நாங்க போ கிளம்புறோம் இப்ப. சரி கண்ணுங்களா கிளம்புங்க வேமா. இங்கெல்லாம் இப்பெல்லாம் சுத்திட்டு இருக்காதீங்க. காலி பசங்களா சுத்துவாங்க. வீட்டுக்கு போங்க. பெரியவங்க கூட வாங்க. சரிடி எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு போங்க. பாய் பாய். நாளைக்கு காலையில பார்க்கலாம்டி. சரி நானும் வீட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு வீடு பக்கமா இருக்கு. நான் தான் ரொம்ப தூரம் பயமா வேற எப்படி தனியா போக. ஏண்டி நீ பயப்படுறியாங்கோ? நீ எல்லாம் எப்படிப்பட்டாலும் நீ பயந்துட்டு இருக்கன்னு சொல்ற. ஏண்டி இப்படிலா போய் உருட்டுன்னு உருட்டுற? வீட்டுல அவருக்கு பயமாவே இருக்கும். அந்த தெருவில் நிறைய பேர் இருப்பாங்க. நாய் போக வரும் செய்யும். நான் பயப்பட போடி. எப்போ வழியா வீட்டுக்கு பண்ணா வீட்டுக்கு பண்ணா டீ பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு என்ன ஒரு சுகம். ஹாய் மா. காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் கழிச்சா வீட்டுக்கு? நீ வரணும் தெரியாதா வீட்டுக்கு? இல்லம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு அப்படியே வரேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் கூட யார்கிட்ட வெளியே போனேன்? எங்கிட்ட சொல்லிட்டு போகணும் தெரியாதா உனக்கு? அப்பா வேற ஊர்ல இருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஃபோன் பண்ணா தெரியுமா? இல்லம்மா ஜாலியா இருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. அப்படியே பீச் மட்டும் போயிட்டு அப்படியே ஓடிட்டோம். வேமாவும் சாரி மாதிரி சொல்லிட்டு போறேம்மா. காண நான் நினைச்சு பயந்துட்டு ஏன் இப்படி பண்றேன்? உயிரை வாங்குற. சரிம்மா ஒரு காஃபி மட்டும் போட்டுட்டாங்க ப்ளீஸ்மா. சரி இரு நான் போய் போட்டுட்டு வரேன். இங்கே உட்கார். இந்த மாதிரி காஃபி போட்டியா? போட்டு முடிச்சிட்டிங்கம்மா. பாப்பா வந்துட்டாங்களா? அவங்களுக்கு போய் கொடுங்கம்மா காஃபியை. வந்துட்டா காஃபி போய் நான் கொடுத்துட்டு வரேன். அவன் வேற ரொம்ப தலைவலி செஞ்சுட்டு இருந்தா. காஃபி குடிச்சிட்டு மக்களே போய் தூங்க போ. நாளைக்கு காலேஜ் போய் வந்துட்டேன்ல. சரிம்மா காலையில் வந்து அனுப்பிச்சு வெளியே போடுங்க. நான் காலேஜ் போகணும்ல. ஜாலியாக படம் பார்த்து தூங்க எனக்கு சரியா வாங்கி போய் தூங்கலாம். ஆமாண்டி இன்னைக்கு நல்ல ஒரு பேய் படம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக தூங்காம உன்னை பயமுடுத்தல. என் பேர் ஷீலா இல்லடி. நான் அதே பேப்பர் போட்டு ஒன்றை காமிக்கலாம். என் சோனி இல்லடி. நம்ம 2 பேர் இங்கே இருக்கோம். மகா மட்டும் தனியாக அவங்க அம்மா கூட இருப்பா. பாவம் நேரம் தூங்க வச்சிருப்பாங்களே. ஆமாடி நேரம் தூங்க வச்சிருப்பாங்க. நம்ம 2 பேர் பார்த்துட்டு இந்த காலேஜ் நாளைக்கு எப்போ போகிறோன்னு தெரியலடி. இல்லை எங்கள் அம்மா உங்கள் அம்மாலாம் வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. அதனால நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம். இல்லைன்னா என் நிலைமை கஷ்டம் தேண்டி. இன்னும் 2 நாள் காண மாட்டாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் வீட்டில் இருந்துட்டு. என்ன நம்மளே வந்துட்டு 2 பேர் என்ன காணுமே? அங்கே பாருடி நம்மளவே அவள் தேடிட்டு இருக்கா போல. நம்ம பின்னாடி இருக்கோன்னு கூட தெரியல அவளுக்கு. நம்மளே தேடுற நம்ம ஒரு பேங்க் நம்ம பயமுறுத்துற மாதிரி அவளை பின்னாடி இருந்து போய் ஏன் கத்துவோம். அவள் கத்தி எப்படி பயந்துருவாள. இதை பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடி பயமா நடிக்கிறாளா என்னன்னு தெரியலையே. வீட்டில் வேற ஒரே அசிங்கமா போகுது இவளோட. பயமந்தா ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. சிலுக்கு மாதிரி கத்திட்டு இருக்காடி. இன்னைக்கு காலேஜ் கட்டையை போடலான்னு பார்த்துட்டு இருக்கியா? கண்டிப்பா போகணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா நீ ஃபர்ஸ்ட்? ஆமாடி நைட்ல உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் அம்மாவும் எங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முடிச்சிட்டு இன்னைக்கு போய் சப்மிட் பண்ணணும்ன்றதால வந்தேன் நான் காலேஜ்க்கு. பின்னாடி லீவ் போற மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்னமோ அத பஸ் வர ஆரம்பிச்சு நம்ம போய் பஸ்ல ஏறிட்டு போய் சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட். ஆமாண்டி வாங்க பஸ்ல இடம் இருக்காது. வேமா பஸ்ல ஏறி போனாதே. வேமா இதே ஃப்ரீ பஸ். அதுக்கு அடுத்துல வரதெல்லாம் காசு கொடுக்கணும். காசே கொடுக்கல. எங்கள் அம்மா வேற ஊரில் இல்லடி. 2 நாள் கழிச்சுதே வருவாங்க. நானும் இவ வீட்டில் தான் தங்கியிருக்கேன். 2 பேரும் ஒரே ஜாலி நைட்ல படம் பார்த்து தான் இருப்பீங்க. கண்ணில் கருவேலை பார்த்தாலே தெரியுது. மார்னிங் சார். மார்னிங் கேர்ள்ஸ். ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டிங்களா? சப்மிட் பண்ணிட்டு போங்க வேமா. Finished sir project. Your table already submitted the project sir. Okay girls, go to your place.
மகா உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ணி முடிச்சது சூப்பர், வெரி குட். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். சோனி, யுவர் ப்ராஜெக்ட் இஸ் சூப்பர், வெரி வெரி நைஸ் கேர்ள். தேங்க்யூ சார். ஷீலா, உன்னோட ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அருமையா இருக்குமா. ரொம்ப நன்றி சார், சூப்பர் சார். சரி, பெல் அடிச்சிருச்சு, எல்லாருமே நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் வந்து. ஓகேங்க சார். போங்க கேர்ள்ஸ் வீட்டுக்கு. பாய் பாய். ஹாய் गाइस, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை பை.